வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிஐசி போர்டில் இருக்க 2023 ஸ்பெசிமென் கொஸ்டின் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பர்டிகுலர் இயர்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இயரில் தான் நம்மளுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து போர்டு எக்ஸாமில் ஆட் பண்ணாங்க. ஸோ 1 மார்க்கை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் மிஸ்டேக்கே இல்லாமல் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டேஷ் இஸ் த ஹாட் அண்ட் ட்ரை லோக்கல் விண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கீவேர்ட்ஸை பார்க்கணும். ஹாட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ட்ரைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த விண்டு வந்து ஹாட்டாக இருக்கும். விண்டு ப்ளோன் இந்த நார்தர்ன் இந்தியா டியூரிங் த ப்ரீ மான்சூன் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரீ மான்சூன் அப்படின்னா அப்போது மான்சூனுக்கு முன்னாடின்னு அர்த்தம். அப்போ மான்சூன் வந்து ஜூனில் ஆரம்பிக்கும். ஜூனுக்கு முன்னாடி எந்த மந்த் இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து மே மந்த். ஓகே, ப்ரீ மான்சூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கீவேர்டு பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு நார்த் இந்தியாவில் இருக்க விண்டு என்னெல்லாம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். லூ விண்டும் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. அதேமாதிரி கால் பைசாக்கியும் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே, ஆனால் அந்த செரி பிளாசம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்குது. ஸோ செரி பிளாசம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாது அப்படின்னா ஆப்ஷனாக வராது. ஸோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கீவேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கால் பைசாக்கிலாம் அப்படின்னா வந்து ரெயின்ஃபால். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வராது. அண்டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா ஹாட்டு, நார்த் இந்தியா, ப்ரீ மான்சூன் இந்த மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரே விண்டு என்ன அப்படின்னா லூ விண்டு மட்டும் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா லூ விண்டு அப்படிங்கிறத ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதில் எது நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடணும். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். சிமிலராக இருக்க ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். சம்பல் பேசின், கங்கா பேசின். அப்போது ரெண்டுமே வந்து ரிவரை பற்றி சொல்லுது. ஸோ ரெண்டுமே சிமிலராக இருக்குது. ராஜஸ்தான் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட். ஓகே, அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹில்லி ரீஜன். ஓகே, அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா காமனாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரப்போகுது. கொஸ்டின் என்ன, கல்லி எரோஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கல்லி எரோஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். கல்லி எரோஷன் மெயினாக எங்கே நடக்கும் அப்படின்னா ரிவர்ஸில் மட்டும் தான் நடக்கும். ரிவர் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அதோட அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வச்சு என்ன நடக்கும் அப்படின்னா கல்லி எரோஷன் நடக்கும். இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த இமேஜில் பாருங்கள், மிடில் இந்த ரீஜனில் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிவர் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ரீஜன் இப்படி கனெக்டடாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கனெக்டடான ரீஜனில் இந்த இடத்துல அதிகமான ரிவர் ஃப்ளோ ஆகி இந்த இடம் என்ன ஆகிட்டு அப்படின்னா டீப்பாக மாறிட்டு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கல்லி எரோஷன். ஸோ இந்தியாவில் மோஸ்ட் காமனாக கல்லி எரோஷன் நடக்கிற ஒரே ரீஜன் என்ன அப்படின்னா சம்பல் பேசின். இட் இஸ் அ ஃபேக்ட். அப்போது சாயில் எரோஷன் பற்றி படிக்கும்போது கல்லி எரோஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ கல்லி எரோஷன் எங்கே இருக்குன்னு படிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் அண்ட் டேஷ் கிராப்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் லேட்ரைட் சாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு சாயில் பற்றி படிக்கும்போது அந்த சாயிலில் என்னென்ன கிராப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ லேட்ரைட் சாயில் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா லேட்ரைட் சாயில் மவுண்டெயின் ரீஜன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டால் வெஸ்டர்ன் காட்ஸில் லேட்ரைட் சாயில் பார்க்க முடியும். ஆரவலி ரேஞ்சில் கொஞ்சம் லேட்ரைட் சாயில் பார்க்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்லேயும் கொஞ்சம் லேட்ரைட் சாயில் பார்க்கலாம் இந்தியாவில். ஓகே, இப்போது V2 ரைஸும் நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சதான். இட் இஸ் அ அலுவியல் சாயில். ஓகே, அகெயின் இங்கே ரைஸு போச்சு அப்படின்னா இங்கேயும் ரைஸ் கண்டிப்பாக வராது. ஓகே, ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாஜ்ரா அண்ட் மெய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ரெட் சாயிலில் மோஸ்ட்லி க்ரோ ஆகும். ஓகே, நம்மளுக்கு ஈஸியாக இருக்க சாய்ஸ் என்ன அப்படின்னா மவுண்டெயின் ரீஜன்ஸில் வளர்கிற ஒரே கிராப்பு டீ அண்ட் காஃபி. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும். லைட்டாக எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு அப்ளை பண்ண தெரியணும், கன்ஃபியூஸ் பண்ணாமல். ஸோ இது வந்து தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. ஓகே, இது வந்து சிம்பிளான மேப் கொஸ்டின். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் எங்கே கேட்டிருப்பாங்கன்னா மோஸ்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் சாயில் இன் இந்தியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஒயிட் ஸ்ப்ரெட் சாயில் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மேப்பில் நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா அதிகமான ஃபாரஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மிடில் இருக்க இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகே, ஏன் அப்படின்னா தான் ஃபாரஸ்ட்னா ஒன்லி ராஜஸ்தான், ரெயின் ஃபாரஸ்ட்னா ஒன்லி எங்கே மான்சூன் வருமோ அங்கே மட்டும் தான் இருக்கும். லிட்ரல் ஃபாரஸ்ட் வந்து ஒன்லி இந்த கோஸ்டல் ரீஜன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்னா இந்த 4 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் அதிகமான
ரேஞ்சில் வந்து ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து காணப்படுது இந்தியாவில்.